டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகா மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதனால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய நீர்வளத்துறை செயலாளர் கே சர்க்கார் தலைமையில் மத்திய அரசு நியமித்த தற்காலிக காவிரி மேற்பார்வை குழு கூட்டம் டெல்லியில் நேற்று இரண்டாவது முறையாக நடைபெற்றது. கூட்டத்தில் காவிரியில் 10 டிஎம்சி நீரை இந்த மாதம் திறந்து விடுமாறு தமிழக அரசு கர்நாடகத்திடம் கோரிக்கை விடுத்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்த கர்நாடக அரசு அணைகளில் நீட்டம் குறைந்துள்ளதால் தண்ணீர் தர முடியாது என வழக்கம் போல் கூறிவிட்டது. தண்ணீர் பற்றாக்குறையால் மேட்டூர் அணையும் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கனவுல இருந்தான், கனவு போச்சு. 2 ஆண்டா குருவைங்கிற விவசாயமே அத்து போச்சு. டெல்டா பகுதி பாலைவனமாகிற சூழ்நிலை உருவாகிட்டு கர்நாடக அரசு தமிழகத்துக்கு சுத்தமா தண்ணி தர முடியாது அப்படிங்கிற ஒரே முடிவோட இருக்காங்க. ஆனா மத்திய அரசு சரியாக கல இந்த ஆண்டு இடைக்கால குழு அமைச்சிருக்காங்க. குழுவுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது. அதனால எந்த பலனும் இருக்க போறதில்ல. இவங்க தேதியை ஒத்தி வைக்கிறது மட்டும்தான். விவசாயிகள் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போறோம். கர்நாடக அரசு தண்ணீர் திறக்க மறுத்துவிட்டது. குறுவை சாகுபடி இந்த ஆண்டு கடுமையாக பாதிக்கப்படும் என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு இப்பிரச்சனையில் விரைந்து நடவடிக்கை எடுத்து உரிய தீர்வு காண வேண்டும் என மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களுக்காக வழக்கமான ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலை டெல்லியில் கூடிய காவேரி மேற்பார்வை தற்காலிக குழுவின் இரண்டாவது கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவது குறித்து எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. அதாவது தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டவர்கள் ஜூன் மாதம் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 10 டிஎம்சி தண்ணீரையும் கடந்த ஆண்டு வழங்க வேண்டிய 53 டிஎம்சி தண்ணீரையும் சேர்த்து 63 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும். தற்பொழுது மழை பெய்து வரும் நிலையில் கர்நாடகா தங்களுக்கு வழங்க வேண்டிய 63 டிஎம்சி நீரை தந்துவிட்டு தான் பாசனத்திற்கு மீதி தண்ணீர் இருக்க வேண்டும் என தமிழக அரசின் மூலம் அழுத்தமாக தெரிவித்தது. ஆனால் கர்நாடகா தங்களிடம் 4 டிஎம்சிக்கும் குறைவாகவே தண்ணீர் உள்ளது என்றும் இதனால் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வாய்ப்பில்லாத கூறியுள்ளது. இதனிடையே இந்த கூட்டம் இந்த மாத இறுதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனவே டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 2ஆம் ஆண்டாக பொய்த்து போயுள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது கிராம பஞ்சாயத்துகளில் எடுக்கக்கூடிய முடிவை கூட எடுக்க முடியாத அளவுக்கு உள்ள இந்த குழுவினால் எந்த பயனும் டெல்டா விவசாயிகளுக்கு ஏற்பட என கூறியுள்ள டெல்டா விவசாயிகள் இந்த நிலை நீடித்தால் டெல்டா மாவட்டம் பாலைவனம் போல் மாறி ஒரு சூழ்நிலையில் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தண்ணி கிடைக்குங்கிற கனவுல இருந்தான். அந்த கனவு 2 ஆண்டா குருவைங்கிற விவசாயமே அத்து போச்சு.